ஏற்கனவே கேண்டில் ஸ்டிக் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதில் 1.5 மில்லியன் பேர் பார்த்துருந்தீங்க. அதில் கேண்டில் ஸ்டிக்னா என்ன, எப்படி உருவாகுதுன்னு இருக்கும். இதில் வெறும் கண்ணால் கேண்டில்ஸை பார்த்து அடுத்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமானு கணிக்கக்கூடிய அளவுக்கு கேண்டில்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு டீப்பாக கற்றுக்க போகிறோம். அதனால இது கேண்டில் ஸ்டிக்கோட டெப்த் வீடியோ, லெவல் 2 வீடியோன்னு வச்சுக்கலாம். ஒரு கேண்டில் உருவாக காரணம் பையரும் செல்லரும் தான். பையர் இருக்காங்க, செல்லர் இருக்காங்க. அந்த 5 நிமிடத்தில் யார் தன்னோட பலத்தை காட்டுறாங்க என்பது தான் ஒரு கேண்டில். விற்கிறவங்களை விட அதிகமாக வாங்கிக்கிட்டே இருக்காங்கன்னா அப்போ பையிங் பவர் அதிகமாக இருக்குன்னு விலை மேலே ஏறும். இது போல் கேண்டில் உருவாகும். அதுவே செல்லிங் பவர் அதிகமாக இருக்குது, வாங்குறதை விட விற்கிறது அந்த நேரத்தில் அதிகமாக இருக்குன்னா விலை கீழே இறங்கிட்டு இது போல் சிவப்பு கேண்டில் உருவாகும். ஆனால் இந்த கேண்டிலில் பையரும் செல்லரும் யார் பவர்னு சண்டை போடுறாங்க. 2 பேர் பலமும் சம அளவில் இருந்தால் இது போல் கேண்டில் உருவாகும். ஏறியது இறங்கியது சமமாக இருக்குது. இது மூணும் புரிஞ்சிருச்சுன்னா இதை தொடர்ந்து வர எல்லா கேண்டிலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்றில் இப்போ நெட்டில் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் போட்டால் அது இதுன்னு ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் வரும். அதே போல் ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் தனித்தனி ரூல்ஸ் இருக்கும். நாம் இந்த பேர் அதுக்கான ரூல்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு ட்ரேட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த கேண்டில் பின்னாடி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த கேண்டில்களோட பேர் அதோட ரூல்ஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. சார்ட் பார்த்ததும் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு எளிமையாகவே கணிக்க முடியும். அதுக்கு 2 ட்ரிக்ஸ் இருக்குது. ஒன்று, ஏற்கனவே சொன்னது போல் கேண்டிலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்வது. இப்போ இந்த கேண்டில்லாம் எடுத்துக்கோங்க. இதில் பையர் பவர் அதிகமாக இருக்குது. இதுலேயும் பையர் வலிமையாக தான் இருக்காங்க. ஆனால் முதல் கேண்டில் அளவுக்கு இல்லை. இந்த விக்கு வந்தாலே அது ஷேடோ ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அதாவது பையர் இந்த அளவுக்கு மார்க்கெட்டை மேலே தள்ளி போயிருக்காங்க, ஆனால் செல்லர் திரும்ப கொஞ்சம் கீழே தள்ளிட்டாங்க. இதுலேயும் முழு பவரோட பையர் இருந்தாங்க, ஆனால் மேலே அவங்களால அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியல. அதே போல் இந்த கேண்டிலில் செல்லர் பவர் அதிகம். இந்த கேண்டிலில் செல்லர் பவரோட இருந்தாங்க, அந்த அளவுக்கு இல்லை. இதுலேயே செல்லர் பவர், ஆனால் முதல் கேண்டில் அளவுக்கு இல்லை. இதில் பையர் செல்லர் சம பலத்தில் இருக்காங்க. இதில் பையரும் செல்லரும் தங்களோட பலத்தை நல்லா காட்டியிருக்காங்க, ஆனால் கடைசியில் சம வலிமையில் தான் முடிச்சிருக்காங்க. இதில் பையர் வலிமை அதிகமாக இருந்திருக்கு, ஆனால் கடைசியில் செல்லருக்கு பவர் அதிகமாக இருக்குது. இதில் செல்லர் இருந்திருக்காங்க, ஆனால் கடைசியில் பையரோட பவர் அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தனி கேண்டிலில் என்ன நடக்குதுன்னு உங்களால் கணிக்க முடியும். தனி கேண்டில் புரிஞ்சிருச்சுன்னா அடுத்து கூட்டு கேண்டில், அதாவது மல்டிபிள் கேண்டில் பேட்டர்ன். ஏற்கனவே சொன்னது போல் நெட்டில் ஏகப்பட்ட மல்டி கேண்டில் பேட்டர்ன் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான 3 பேட்டர்ன் மட்டும் சொல்கிறேன். இந்த 3த்தில் மட்டும் தரவாக இருங்க, மற்றதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கடைசியாக பார்ப்போம். நீங்கள் ரொம்ப தரவாக வேண்டியது 1 ஹேமர் அல்லது ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்கிற ஒரு கேண்டில், 2வது எங்கல்ஃபிங், 3வது மார்னிங் ஆர் ஈவினிங் ஸ்டார். ஹேமர்னா சுத்திலுங்க, இதை அப்படியே தலைக்கீழ போட்டால் ஷூட்டிங் ஸ்டார், ஒரு நட்சத்திரம் விழுவது போல் இருக்கும். அதனால் இந்த பேரை வச்சுருக்காங்க. இந்த பேரெல்லாம் விடுங்க. இதை பார்க்கும்போது என்ன தோணுது, இந்த கேண்டில் ஓப்பன் ஆனதுமே செல்லர் தன்னோட பலத்தை காட்டி விலையை கீழே இறக்குறாங்க. செல்லரின் பலத்தை விட பையரின் பவர் அதிகமாகி மேலே க்ளோஸ் ஆகுது. பார்க்குறதுக்கு சுத்தில் போல் இருக்கிறதுனால இது ஹேமர்னு சொல்கிறோம். முக்கியமாக இந்த கேண்டில் உருவாக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் தான் வரணும். நடுவில் வந்தால் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவே இருக்காது. உங்களுக்கு இன்றைக்கி டேட்டுக்கு அப்டேட்டடான ஒரு பெர்ஃபெக்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய கற்றுக்கணுமா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதிக கமெண்ட் இருந்தால் அதை நம்ம ஒரு வீடியோவே போட்டுடலாம். ஒரு சப்போர்ட் வருதுன்னா ஏற்கனவே மக்கள் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த சப்போர்ட்டில் இது போல் ஒரு ஹேமரை பார்க்கும்போது செல்லரோட பவர் குறைஞ்சிருச்சு, பையர் பவர் எடுக்கிறாங்க, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு 2வது கன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. இப்போ இந்த கேண்டில் அப்படியே தலைக்கீழ வைங்க. ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் வருது, அங்கே மார்க்கெட் வந்ததும் இது போல் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வருதுன்னா பையரின் பலத்தை விட செல்லரோட பலம் அதிகமாகுது, மார்க்கெட் திரும்ப கீழே வர வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். கேண்டில் ஸ்டிக்லேயே அதிக பவர்ஃபுல்லான கேண்டில்னா இதுதான். இதில் நீங்கள் கண்டிப்பாக மாஸ்டர் ஆகுங்க. ஏன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். 2வது எங்கல்ஃபிங் கேண்டில். எங்கல்ஃபிங்னா ஒன்று விழுங்குதுன்னு அர்த்தங்க. அதுவும் இது போல தான். மார்க்கெட் கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சப்போர்ட் ஜோனில் அங்கே ஒரு சின்ன சிவப்பு கேண்டில் வருது. அதுக்கு அடுத்து வர பச்சை கேண்டில் அந்த சிவப்பு கேண்டிலை விழுங்கி அதை விட பெருசாக மேலே போவது போல இருக்கும். இந்த கேண்டில் சைஸ் இதை விட பெருசாக இருப்பதால் 2வது கேண்டில் முதல் கேண்டிலை முழுங்கிருச்சு என்ற அர்த்தத்தில் தான் புல்லிஷ் எங்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க. அதாவது சப்போர்ட் இடம் வந்ததும் செல்லரோட பலம் குறைஞ்சி பையருக்கு பலம் அதிகமாகிருக்கு என்பதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் மேலே போகும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒரு சின்ன கிரீன் கேண்டில் வருது, அதை தொடர்ந்து ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில் வருதுன்னா அந்த புல்லிஷ் கேண்டிலை பியரிஷ் கேண்டில் விழுங்கிருச்சு, அதனால் இதை பியரிஷ் எங்கல்ஃபிங் சொல்லுவாங்க. அந்த பேர் நமக்கு முக்கியம் இல்லை. இதை பார்த்ததும் என்ன புரியுது, பையர் மேலே கொண்டு வந்தாங்க, ஆனால் பையரோட பலத்தை விட செல்லரின் பலம் அதிகமாக இருக்குது, அடுத்து மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான். அடுத்து ட்ரிபிள் கேண்டிலில் மார்னிங் ஸ்டார். இதுவும் அதே தான். மார்க்கெட் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு சப்போர்ட் ஜோனில் முதல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் வருது,
அதுக்கு அடுத்து ஒரு சின்ன கேண்டில், அது டோஜி இல்லை ஸ்பின்னிங் டாப், ஹேமர், பின் பார், இதில் ஏதாவது ஒரு சின்ன கேண்டில் வரலாம். அதை தொடர்ந்து ஒரு பெருசாக ஒரு புல்லிஷ் கேண்டில் வரும். இப்படி வந்தால் மார்க்கெட் எடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தங்க. இதே போல் மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டில் வருது. அதை தொடர்ந்து சின்ன இன்வெர்டட் ஹேமர், டோஜி, ஸ்பின்னிங் டாப், இதில் ஏதாவது ஒரு கேண்டில், அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வருதுன்னா அதை ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரும்னு அர்த்தம். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் பார்க்கலாம். 3 கேண்டில் பார்த்தோம்ல, அந்த 3மே ஒரே கேண்டில் தான். டவுன் ட்ரெண்டில் 5 நிமிடத்தில் ஹேமர் கேண்டில் வருதுன்னா அதில் 2 3 நிமிட கேண்டில் இருக்குமா, 5 1 நிமிட கேண்டில் இருக்குமா. இப்போ இந்த எல்லா கேண்டிலையும் பாருங்கள், 5 நிமிட ஓப்பன் க்ளோஸ் ஒரே இடத்துல இருக்கும். நான் ஒவ்வொரு கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸ் சொல்லலை, மொத்தமாக அந்த 5 நிமிடத்துக்கான ஓப்பன் க்ளோஸ் தான் சொல்கிறேன். இப்போ இங்கே ஓப்பன் ஆகியிருக்கும், இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும். 5 நிமிடத்தில் ஹேமர்னா 3 நிமிடத்தில் எங்கல்ஃபிங், 1 நிமிடத்தில் மார்னிங் ஸ்டார் வந்திருக்கு. இப்போது 1 நிமிஷத்தில் ட்ரேட் பண்ணுறவங்க, 3 நிமிஷத்தில் ட்ரேட் பண்ணுறவங்க, 5 நிமிடத்தில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் இந்த கேண்டிலை பார்க்கும்போது எல்லாரோடைய பார்வையிலையும் மார்க்கெட் மேலே போகும்னு தான் தோணும். எல்லாரும் அங்கே என்ட்ரு ஆனால் மார்க்கெட் மேலே போகலை. அதனால தான் மற்ற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை விட இதில் அக்யூரசி கொஞ்சம் அதிகம். நம்ம எப்பயுமே கேண்டிலை இப்படி தான் பார்க்க பழகணும். இப்படி 4-5 கேண்டில் சேரும்போது பெரிய டைம் ஃப்ரேமில் என்ன கேண்டில் இருக்குன்னு நம்ம டைம் ஃப்ரேம் மாற்றாமலே கணிச்சா அடுத்து மார்க்கெட் எங்கே போகும்னு நீங்கள் ஈஸியாக கணிப்பீங்க. ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியாதபடி தான் இருக்கும். ஆனால் இதில் எந்த அளவுக்கு நீங்கள் அனுபவம் ஆகுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக கேண்டிலை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முடியும். இது எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ நிறுத்தி வரைஞ்சி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்தது மற்ற கேண்டில் பேட்டர்னை எப்படி பார்க்குறது, அதுவும் ஈஸி தான். இப்போ 1 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் இப்படி ஒரு கேண்டில் வருதுன்னா இதுக்கு ஒரு பேர் இருக்கும். இதை 3 பிளாக் ரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது 5 நிமிடத்தில் ஒரே பேரிஷ் கேண்டிலாக இருக்கும். இப்போது இது போல் கேண்டில்லாம் பார்த்தோம்னா அது ஒரு சாதாரண கேண்டிலாக தான் 5 நிமிடத்தில் தோன்றும். அதனால் இது போன்ற கேண்டில்லாம் நம்ம கண்டுக்கவே வேணாம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே முக்கியமான கேண்டில்ஸ்டிக்னா அது 3 தான். ஒன்று ஹேமர், 2வது எங்கல்ஃபிங், 3வது மார்னிங் ஸ்டார் இல்லை ஈவினிங் ஸ்டார். இந்த கேண்டில் எல்லாமே மார்க்கெட் ஒரு பக்கம் போகுதுன்னா இந்த கேண்டில்ஸ் வந்தால் மார்க்கெட் அதுக்கு ஆப்போசிட்டாக போக போகுதுன்னு அர்த்தம். இந்த கேண்டில்லாம் ரிவர்சல் கேண்டில் சொல்லுவாங்க. இப்போ இந்த கேண்டில்ஸ்க்கான ரூல்ஸை பார்த்துடலாம். இதில் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது, இந்த ரிவர்சல் கேண்டில் எப்போதும் சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸில் தான் பார்க்கணும், நடுவில் பார்க்கக்கூடாது. அடுத்து ஒரு கேண்டில் ஏன் உருவாகுதுங்கிறது எப்பயுமே முக்கியம் கிடையாது. பெரிய காரணமாக இருந்தால் வெளில தெரிஞ்சிடும். இப்போ பட்ஜெட்டு, ஸ்டாக் ஃப்ராடு, ஸ்கேமு, டேக்ஸு இது போல் இருந்தால் தெரிஞ்சிடும். அதை தாண்டி ஒவ்வொரு கேண்டிலும் உருவாகிறதுக்கு அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். அதனால் எப்பயுமே காரணத்தை தேடாமல் அந்த கேண்டிலில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். அதே போல் மேலே சொன்ன கேண்டில் எல்லாமே அதிக டைம் ஃப்ரேமில் வருதான்னு பாருங்கள். அதிக டைம் ஃப்ரேமில் நல்லா அக்யூரசி கிடைக்கும். ஆனால் ஒரு கேண்டிலை மட்டும் 100% நம்பி ட்ரேட் எடுக்கக்கூடாது. எல்லா கேண்டிலும் 100% ஒர்க் ஆகாது. 10ல் 6-7 முறை ஒர்க் ஆனாலே அது நல்ல அக்யூரசி. அதனால் எப்போதுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. வெறுமனே கேண்டில் மட்டும் பார்த்து ட்ரேட் எடுக்காமல் இது கூட சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட் அனலிஸ், மற்ற ட்ரேடிங் மெத்தட்லாம் பயன்படுத்துங்க. இல்லை உங்களுக்கு ட்ரேடிங் செட்டப் இருக்குன்னா அதை பயன்படுத்துங்க. நிறைய ஆப்ஷன் ட்ரேடருக்கு தெரியாத விஷயம், ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில் கேண்டில் ஸ்டிக்கை பார்க்குறது. ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில் கேண்டில் நார்மல் பையிங் செல்லிங் போல் கிடையாது. இங்கே பையர் அதிகமாக இருக்காங்க அதனால் மேலே போகும், அது போலலாம் ஒர்க் ஆகாது. அதுக்கான ஃபார்முலாவே வேறு, கால்குலேஷனே வேறு. அதனால் ப்ரீமியம் சார்ட்டில் நான் சொன்ன பையரின் வலிமை, செல்லரின் வலிமைலாம் பார்க்காதீங்க. இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணிலாம் சார்ட் வேறு மாதிரி செயல்படும். எப்போதும் ஸ்பாட் நிஃப்டினா நிஃப்டியை மட்டும் பார்த்து ட்ரேட் எடுங்க. மார்க்கெட் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு, சைட்வேஸில் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது டைம் ஃப்ரேமை கொஞ்சம் அதிகமாக 1 நிமிஷத்தில் ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை 5 நிமிஷமாக போங்க. 5 நிமிஷத்தில் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதை 15 நிமிஷமாக மாற்றிக்கோங்க. இதுதான் தேவையில்லாமல் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆவதிலிருந்து நம்மளை காப்பாற்றும். இல்லைன்னா தேவையில்லாத இடத்துல எடுத்து அடிக்கடி ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் ஹிட் ஆகும். முக்கியமாக மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இங்கே ஷூட்டிங் ஸ்டார் வந்துருச்சுன்னா அப்போ ஆப்போசிட்டாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கேண்டில் வந்தால் எடுக்கும். அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க, ரொம்ப நாள் ஆகுது நான் வீடியோ போட்டு. இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். இப்போ கூட ஆப்ஷன் ட்ரேடர் என்ன அடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்த இமேஜ்லாம் வேணும், இல்லை என்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும், நேரடியாக டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அங்கே கேளுங்க. ட்ரேட் எடுக்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எந்த ஆப்பில் ட்ரேட் எடுப்பதுன்னா நான் யூஸ் பண்ணுற புரோக்கரோட லிங்க் கீழே தந்திருக்கேன். அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஹாஜா, இது பணயுகம். நன்றி.